மனமா இல்லை ஆன்மாவா? அந்த மனம் தாங்க மாட்டா அவங்க பேசுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க 2 பேர் செத்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லை உயிரோடு இருக்கிறாங்களா தெரியாது. மனம் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நமது கிரியா யோகம் சென்னையில், அதாவது நுங்கம்பாக்கம் ரெட்லன் கேட்டு 5வது வீதி ஆசா நிவாஸ் சோசியல் சர்வீஸ் சென்டரில் காலையில் 8 மணியிலிருந்து ஈவினிங்கு 5 மணி வரை நடைபெறுகிறது. கட்டாயம் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து வரவும். இப்போ நம்ம பேசுவோம், அதாவது மனமா இல்லை ஆன்மாவா? இந்த மனம் என்ன பண்ணும், ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனங்கிறத வெளியே ஓப்பனாக நிறைய தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். அதாவது என்ன சொல்லலாம்னா, மனம் அமைதியாக இருக்காது. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த உடனே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஐயா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனம் தாங்க மாட்டா அவங்க பேசுவாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க 2 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இதுவே ஆன்மா என்ன சொல்லும், 2 பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லை உயிரோடு இருக்கிறாங்களா தெரியாது, ஆனால் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஆன்மா. இந்த 2க்கும் வேறுபட்ட விஷயம் இதுதான். மனம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, மனசால் எல்லாமே சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனதை அடக்காத எதையும் சாதிக்க முடியும். மனம் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா முதல்ல அமைதியாக இருக்கணும், மனதை அடக்கணும். மனம் அடக்கி ஒரு மனமாக மாறி ஒரு நல்ல நிலைக்கு வரும்பொழுது தான் இந்த ஆன்மாவுடைய வெளிப்பாடு வரும். அதற்கு முன்னே வராது. சொல்லுவாங்களா, ஒரு மனிதருக்கு 2 மனம் உண்டு, அதில் ஒரு மனம் பேசுது வெளியே, ஒரு மனம் உள்ளே பேசுன்னு சொல்லுவோம். பொண்ணு வேண்டாம், நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், புது கார். இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போவோம். கார் வாங்கிட்டோம், அது கார் நமக்கு தான், நமக்கு சொந்தம்தான், நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் நான் போகும்போது என்ன நினைப்பேன் தெரியுங்களா, இந்த வண்டியில் இடித்தா என்ன ஆகும், செத்துருமா அப்படின்னு நினைப்போம். அப்போ வண்டியில் போனால் அடித்தா செத்துருமான்னு நினைக்கிறது எதுக்குமே சம்மந்தமே இருக்காது. நீ கோயிலுக்கு போகிற, சாமி கும்பிட்ற, பூஜை போட்டு காரை ஓட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்ற. ஆனால் உன் மனம் சொல்லும், இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுவோம், அடிச்சிருவோம், செத்துருவோம் அப்படின்னு. அப்போ இது இந்த மனம் ஆன்மா என்ன பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரியணும். ஒரு மனிதனுக்கு 2 விதமான குணங்கள் உண்டு. அதை தான் இயேசுநாதர் சொன்னார், உனக்குள் 2 சாத்தான் குடி கொண்டுள்ளதுன்னு சொன்னார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அரியும் சிவனும் இருப்பதாக சொன்னோம். இப்போ ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருக்கிறதாக சொல்கிறோம். அப்போ இந்த 2க்கும் 2 மனம் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒன்று ஆன்மாவோட வெளிப்பாடு. ஆன்மாவுடைய வெளிப்பாடு வரும் பொழுது தான் மனம் பேச ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆன்மா அமைதியாக நமக்குள்ள ஒரு உணர்வு மூலியமாக பேச வைக்கும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பேசுகிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே மனம் பேசுகிறது என்னங்க தெரிஞ்சிடும். அப்போ 2யுமே ஸ்டாப் பண்ணால் 2க்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் தான் நம்முடைய
ஒரு மனமாக மாறப்பட்டு பேசக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் பேசணும்னு முடிவு பண்ணால் முதல்ல இருக்கிற வெளியில் இருக்கிற மனதை அடக்கினாவே உள்ள இருக்கிற மனமும் அடங்கிடும். இந்த ரெண்டையும் அடக்கி நீங்கள் கையாளும் போது தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இதெல்லாம் எங்கேங்க இருக்குது, எப்படிங்க நான் அடக்கிறது, எந்த மாதிரி போனால் நான் அடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக லாஜிக்காக சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இந்த மனம் பேசாமல் இருக்குன்னா ஒரு சிம்பிள் பயிற்சி தான். இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டாவே உங்கள் மனம் அடங்கிடும், ஆன்மாவும் அடங்கிடும். அப்போ அமைதி காத்திருந்து உங்களுக்குள்ள உணர்வு மூலமே என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிடலாம், என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் சாதிக்கலாம். அப்போ அவங்க கூட எல்லாமே கூட துணை புரியும். இந்த ரகசியத்தான் நம்ம கையாள முடியாமல், ரொம்ப புரிஞ்சிக்க முடியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது எங்கே எழுது விளக்கம், இது யாரை பார்க்குறது, எந்த மகானை பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எந்த மகானையும் பார்க்க வேண்டியதில்லை, நமக்குள்ளே நம்ம பார்க்கணும். இந்த நமக்குள்ளே பார்க்குற ஒரு விளக்கம் சரியாக தெரியணும். தெரிஞ்சதான் நமக்குள்ளே நான் யாரும் தெரியும். சும்மாவே நான் உட்காந்து நான் யார் நான் யார் நான் யார் நான் யாருன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் யார் அப்படிங்கிறது நான் கிடையாது, அந்த ஆதி யார், இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த உலகத்தில் நாம் எப்படி பிறந்தோம், நம்ம யார், நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன ரகசியம் தங்கியிருக்குது, அதெல்லாம் உள்ள தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா அடுத்து நமக்குள்ளே என்னென்ன பண்ணும், எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், இதெல்லாம் மாற்றும்போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அப்போ ஈஸியாக நம்ம பேசக்கூடிய மிகப்பெரிய அதிசயத்தை எப்படி பார்க்க முடியும். அப்போ நினச்சதுமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மிக சுட்சமாக இந்த சிவகிரியா யோகத்தில் இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம். நன்றி.